முதல் பகுதி வணிகத்தின் அடிப்படை சட்டங்கள். இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பகுதியில் ஒரு வியாபாரம் திஜாரா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு அடிப்படையான உசூல்கள் சட்டங்கள் நமக்கு இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சு தன்னுடைய தேவையையும் தனது குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக தொழில் நடத்துவதும் வாழ்வாதாரம் சம்பாதிப்பதும் இவ்வுலக வாழ்வின் தவிர்க்க முடியாத தேவைகளில் இருந்து வருகிறார். ஒரு குடும்பத் தலைவர் அப்படின்னா அவர் சம்பாதித்தாதான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய தாய் தந்தை எல்லாருக்குமான அடிப்படை தேவைகளுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியும். அப்போது அதுக்கு பணம்ங்கிறது ஒரு அவசிய தேவையாக இருக்குது. அப்போது ஏன்னா அவரும் தான் உயிர் வாழ்வதற்கும் தன்னுடைய உணவு, தங்குமிடம், உடை எத்தனை தேவைக்கும் அந்த பணத்தின் மூலமாகத்தான் அவர் தேடிக்கொள்ள வேண்டியது இருக்குது. தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் அவர் இதன் மூலமாக உதவ வேண்டியது இருக்குது. எனவே மக்கள் நிதி பரிவர்த்தனைகளில் பங்கு பெறவும் தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் தேவையான வாழ்வாதாரத்தை ஈட்டுவதையும் அல்லாஹ் அனுமதிக்கிறார். அல்லாஹ் ஏன் வியாபாரத்தை அனுமதிச்சிருக்கிறான் அப்படின்னா, இந்த வழியின் மூலமாகத்தான் தங்களுடைய நிதி தேவையை அவங்க பூர்த்தி செய்து கொள்ளணும். அப்போ வியாபாரத்தை அனுமதிக்காம தான் என்ன ஆயிருக்கும்? அப்போது மார்க்கத்தில் யாசகம் கேட்பது கூடுமா? கூடாது. யாசகம் கேட்கறத தவிர்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தணும் ஒரு மனிதர். ஆகவே தான் இது ஒருவர் உண்மையிலே தன்னுடைய பலவீனத்துக்கானதோ யாசகம் கேட்கறதுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் யாசகம் கேட்டு தான் வாழலாம்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் மார்க்கத்தில் இருக்குது. யாசகம் கேட்கறது ஒரு வெறுக்கத்தக்க ஒன்று. அது மார்க்கத்தில் உண்மையிலே அப்படி ஒருவர் யாசகத்தின் மூலமாக, அதாவது பிச்சை கேட்பதன் மூலமாக ஒருத்தர் பணத்தை சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது உண்மையிலே ஒரு கெட்ட சம்பாத்தியம். அது ஒரு கெட்ட செயல், ஒரு அவமானமான சம்பாத்தியம் மார்க்கத்தில் கூட. ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு எதுவும் இல்லைங்கிற ஹதீஸ் நம்ம எப்பவுமே பரவலாக கேட்ட ஒரு ஹதீஸ். அப்போது ஏன் அங்கே கையால் உழைத்து உண்ணுவதுங்கிறது இருக்குதுன்னா, அங்கே அவர் யாசகம் கேட்காம அவரே உழைக்கிறாருங்கிறது. அப்போ உழைப்புக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த மதிப்பு மரியாதை எங்கே செலவழிக்கப்படணும்னா அது வியாபாரத்தின் மூலமாக அல்லது ஒரு வேலை செய்து சம்பாதிப்பதன் மூலமாக அவருக்கான தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது இருக்குது. அப்போ அல்லாஹ் அனுமதிச்சது வியாபாரத்தை எதுக்குன்னு கேட்டால், ஒருத்தர் தன்னுடைய தேவையை, தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவையை பூர்த்தி செய்யணும். இது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கும் ஏராளமான அருட்கொடைகளில் ஒன்று, நியமத்துகளில் ஒன்று. பாருங்க, அந்த நியமத்தை நம்ம இலகுவாகவே புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நினைச்சு பார்த்தாங்க, எல்லாருமே வியாபாரி ஆக முடியுதா? நினைத்து பாருங்க. எல்லாருமே சொந்த தொழில் தொடங்க முடியுதா? எல்லாருமே கடை வச்சிட முடியுதா? எல்லாருமே தானே வியாபாரத்தை வளர்த்து எடுத்துட முடியுதா? சிலர் தாங்கள் மட்டும் வியாபாரம் செய்வாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கடை அவங்க மட்டும்தான் நிற்பாங்க, அவங்களே எல்லா வியாபாரம் செய்வாங்க. இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி இருக்குது. சிலர் அவருக்கு தான் அந்த கடை சொந்தம், ஆனால் அவர் கீழே 4 பேர் அவருக்கு வேலை செய்துட்டு இருப்பாங்க அந்த கடையில். இன்னொருத்தர் இருப்பார், அவருக்கு மட்டும் அந்த கடை சொந்தமாக இருக்காது, அது 2-3 பேர் அதில் கூட்டாக இருப்பாங்க. அப்போது 2-3 பேர் சேர்ந்து முதலீடு போட்டிருப்பாங்க, அதன் மூலம் வியாபாரம் நடக்கும். இது ஒன்று. அது இன்னொரு காட்சி இருக்குது. ஒரு கடை இல்லை, அது பல செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கும். அப்போது பல இடங்களில் அந்த வியாபார நிறுவனம் இருந்துக்கிட்டு இருக்கும். சரியா? இன்னொன்று இருக்கும், பல வியாபார நிறுவனங்களை வளர்க்கக்கூடியவர், அவரே பல இடங்களில் வைக்கிறவர் இருப்பார். இன்னொருத்தர் அவர் தொடங்கியிருப்பார், அவரிடமிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பல இடங்களில் அவருடைய கடை நடந்துக்கிட்டு இருக்கும். எத்தனையோ விதத்தில் எல்லாருமே சமமா இல்லை. முதல்ல வியாபாரியும் அங்கே முதலாளியாக இருப்பவரும் தொழிலாளி இருப்பவருக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தொழிலாளியை நினைத்து பாருங்கள். இப்போ வியாபாரியை பற்றி, முதலாளியை பற்றி பார்த்தோம். இப்போ தொழிலாளியை எத்தனை பேர் வித்தியாசப்படுறாங்க? தொழிலாளிகள் எல்லாருமே மேனேஜரா, எல்லாமே சிஇஓவா, எல்லாமே ஜிஎம்ஆ, ஜெனரல் மேனேஜரா, எல்லாருமே என்னது எம்ப்ளாயியா, எல்லாருமே எல்லா வேலையும் இருக்கிறது இல்லை, வித்தியாசங்கள். அதனால் இந்த பக்கம் முதலாளிகளுக்கு ஒரு கடை தான் மட்டும் வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு லாபம் இருக்குது, அந்த பக்கம் கூட்டாக வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு லாபம் இருக்குது, செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறதுக்கு ஒரு லாபம் இருக்குது, ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு ஒரு வச்சு நடத்துகிறவருக்கு ஒரு லாபம் இருக்குது, லிமிட்டெட் கம்பெனி வச்சுருக்க ஒரு லாபம் இருக்குது. வித்தியாசம் எப்படி முதலாளிகளுக்கு இருக்குதோ அதே மாதிரி தொழிலாளிகள்லேயும் பலவிதமான அவங்களுக்கு இருக்கிற அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி வருமானம், என்ன ஊதியம், சேலரி, அதில் வித்தியாசம் இருக்குது. இப்போது இந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது தெரியும்,
இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வேலை தேடிக்கிட்டே இருப்பான். நான் வருஷக்கணக்கில் வேலை தேடிட்டு இருக்கேங்கிறான். 4 மாதமாக வேலை தேடிட்டு இருக்கீங்க, கஷ்டமாக இருக்குது, இங்கே வந்து வருமானம் இல்லாமல் என்ன செய்கிறதுனே தெரியல, அல்லாஹ் லேசாக்கணும் அப்படின்பார். அப்போ அவருடைய நிலையை பாருங்கள். அப்போது இவரை விட்ட முதல்ல ஒரு சாதாரண ஒரு சின்ன டீ கடையில் வந்து டீ பாயாக இருக்கிறவனுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த டீ பாய்க்கு ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு நல்ல சம்பளம் இருந்துக்கிட்டு, அது டீ மாஸ்டராக இருந்தால் அவருக்கு ஒரு நாள் சம்பளமே மினிமம் 1000 ரூபா. ஒரு டீ மாஸ்டருக்கு மினிமம் 1000 ரூபா. அவர் மாதம் தினமும் கவராமல் அவர் போனார்னா அன்னன்னைக்கு அன்றாடங்காட்சி கூலி மாதிரி அவருக்கு அன்னன்னைக்கு 30,000 ரூபா சம்பாதிச்சுடுவார். இவர் எவ்வளோ படிச்சிருப்பார், ஆனால் அவரால் அவர் நிறுவனத்தில் போய் ஒரு வேலைக்கு போய் நிற்கும் போது அங்கே ஆரம்ப சம்பளமே முதல்ல 12,000 ரூபா சொல்லிட்டு இப்போ 15,000 ரூபா பேசி ஏதோ ஒரு நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நியமத்துகள் வித்தியாசமாயிட்டு இருக்குது பாருங்க. இன்னொருத்தர் ஒன்றுமே தெரியாது, அவர் டீ கடை வச்சிருப்பாரு, அவர் தான் அவர் கீழே இருக்கிற டீ மாஸ்டர்கள் 4 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இன்னும் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காருன்னா 2 பேரை வச்சு 2000 கொடுத்துட்டு இருப்பார். அப்போ அவருக்கு வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ நியமத்துகள் வித்தியாசப்படுது. அப்போது வியாபாரம் என்பதும் அதில் தொழில் செய்வதும் அல்லது ஒரு ஊதியராக இருப்பதும் எல்லாமே அல்லாஹ் இந்த அனுமதித்த ஹலாலான வழியில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அவன் கொடுத்துருக்கிற பாதை தானே. இந்த பாதையே நமக்கு ஒரு பெரிய நியமத். வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவன் பல பாதைகளை கொடுத்துருக்கான். இது எதுவுமே நீ செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயலுக்கு வாரத்தில் ஒரு நாள் அவர்கள் இபாதத்தில் மட்டும் இருக்கணும், மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்தான். அந்த ஒரு நாளை கூட அவங்க உருப்படியா அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கலை. இந்த உதாரணத்தை நினைச்சு பாருங்க. ஒரு நாள் உருப்படியா அல்லாஹ்வுக்கு உண்மையா இல்லை. சனிக்கிழமை மட்டும் அல்லாஹ் தடுத்தான். மற்ற நாளில் நீங்கள் மீன் பிடிச்சு கொள்ளுங்கன்னு தான் அல்லாஹ் அனுமதிச்சான். மற்ற நாள்களில் அவங்க செய்கிற காரியத்தை விட சனிக்கிழமை இன்னும் நல்லா செய்யலாங்கிற சோதனைக்கு அவங்க ஆளானாங்க, ஃபித்னாவுக்கு ஆளானாங்க. ஏன்? அப்போ தான் வந்து கடலுடைய முன்பக்கம் மீன் என்ன குதியோ 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 குதியோன்னு குதிக்கும். இதை பார்க்க பார்க்க இவங்க என்ன செய்தாங்க, அல்லாஹ் தடுத்துருக்கானே, என்ன பண்ணலாம், தண்ணி வர்றது நம்ம குழி தோண்டி வைப்போம், அப்படி வந்து மீன் அதில் விழுந்துடும் அப்படின்னு ஒரு ட்ராப்பு போட ஆரம்பித்தாங்க. ஏச்சும் உண்மையிலே ஃபித்னாவுடைய ட்ராப்பில் அவங்க தான் விழுந்தாங்க. மீன் விழுகிறது இருக்கட்டும், மீன் விஷயமே இல்லை, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஃபித்னாவை நாடினா, அல்லாஹ்வுடைய ஈமானை சோதிச்சான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க இத்தாத் பட்டு கீழ்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் சோதிச்சான். அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்தான். ஆனால் அவங்க செய்தாங்க அவங்களுக்கு எப்பவுமே குறுக்கு புத்தி. இந்த குறுக்கு புத்தியில் என்ன செய்தாங்க, சரி இவ்வளோ மீன் வருது, நம்ம குழியை தோண்டி வச்சா தண்ணி அதில் இருக்கும்போது அதில் குழியில் மாட்டிக்கிச்சு, அந்த மீன்லாம் நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கலாமே, அப்படி மீனை பிடிப்போம், அல்லாஹ் இன்னைக்கு தானே பிடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நாளைக்கு நம்ம அள்ளிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபித்னாவின் குழிக்குள்ளே அவங்க தான் அதில் விழுந்தாங்க. இப்போ விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டு இருந்தானா நமக்கு எவ்வளோ பெரிய சோதனையாக போயிருக்குங்கிறது, அது நமக்கு எப்படி ஃபித்னாவை மாறி இருக்கும், அதில் எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருப்போம். அதாவது வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியே அல்லாஹ் தடுத்த வேற வழிகளில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவங்க இன்னைக்கு மக்கள் நிறைய இருக்கிறாங்க. வியாபாரத்தையும் அல்லாஹ் தடுத்திருந்தான் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு ஒரு உதாரணம் தான், பனு இஸ்ராயலுக்கு ஒரே ஒரு நாள் அல்லாஹ் தடை செய்தான், அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவங்க போய் ஃபித்னாவில் விழுந்தாங்க, ஹராம செய்தாங்க. அப்போ நியமத்தா இல்லையா? இந்த அனுமதித்த வழிங்கிறது ஒரு நியமத், இதை நம்ம உணரணும். அப்போ ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாரு, ஒரு வேலைக்கே போறாருன்னா அவருக்கு அல்லாஹ் கொடுத்ததுல முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, எனக்கு இது நியமத்தை கொடுத்துருக்கா அல்லான்னு. அவர் நொந்து கொண்டு அதை வந்து வெறுத்து கொண்டு அல்லாஹ் நாடி அந்த விதியை வந்து அதன் மீது வெறுப்பு கொண்டு என் தலைவிதி அப்படின்னு புலம்பிக் கொண்டு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை வந்து மட்டம் தட்டி நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு விதமான குணம் இருக்குது. அவங்க வந்து ஒரு வியாபாரத்தில் அல்லது ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் நிறைய சிரமங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், ஏதோ பல விஷயத்தை அன்றாடம் கூட அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வார்த்தை வராது அவங்க வாயிலிருந்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்ல எனக்கு நிறைய சிரமம் இருக்குது, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதில் இப்படியாவது நான் நல்லா இருக்கிறேன், இதையும் தாண்டி இதோடைய மோசமான நிலையெல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா இதில் சோதனை வச்சிருக்கிறான் தான், ஆனால் நான் இதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், இந்த சோதனை வந்து அல்லாஹ் என்னை வெளியேற்றணும்னு நினைக்கிறேன்னு தான் சொல்லணுமே தவிர, அந்த வியாபாரத்தையும் அது ஹலாலானதாக இருக்கும் பட்சத்தில் சரியா அதையும் மட்டம் தட்டி அதை இழிவாகவோ பேசுறது நியமத்தை குறை சொல்கிற ஒரு குற்றத்தில் தள்ளிடும். அப்போ இதை நாம் நினைத்து பார்க்கணும்.
ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதவுல்லா அவங்களுடைய முலஹஸுல் ஃபிக்ஹியில் வரக்கூடிய ஒரு கூற்றை இங்கே குறிப்பிட்ற ஒரு செய்தியை, குர்ஆன் சுன்னா இஜ்மா இன்னும் கியாஸ் இதனுடைய அடிப்படையில் வியாபாரம் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த செய்தி. அப்போது வியாபாரங்கிறது நமக்கு ஹலால் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் குர்ஆனிலும் இருக்கிறது, சுன்னாவிலும் இருக்கிறது. இது ஒரு இஜ்மாவாகவும் இருக்கிறது. கியாஸ் செய்தாலும், அதாவது ஆதாரங்களை ஒப்பு நோக்கி நாம் சில விஷயங்களுக்கு சட்டங்கள் எடுக்க வேண்டிய சட்டங்கள், புதிய பிரச்சனைகள் சட்டம் எடுக்க வேண்டிய அடிப்படையில் பார்த்தாலும் கியாஸ் மூலமாகவும் வியாபாரம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு வழி என்று ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க. வணிகத்தை பற்றிய அடிப்படை கொள்கை அது அனுமதிக்கப்பட்டது என்பதுதான். ஷேக் சுலைமான் ருஹைலியுடைய அல் கவாயிதுல் ஃபிக்ஹியால ஒரு செய்தியை இங்கே மேற்கோள் காட்டுறாங்க. முதல்ல வியாபாரத்துடைய அடிப்படை என்னன்னா, முதல்ல அது அனுமதிக்கப்பட்டது. அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேற சிஸ்டம், அதில் இருக்கக்கூடிய அதனுடைய பொருள் விற்பனை, அதனுடைய என்ன பொருள் அல்லது எப்படி விற்க போகிறோம், இந்த அடிப்படையில் தான் அதில் சட்டங்கள் வரும். அப்போ என்னன்னா, அது அனுமதிக்கப்பட்டதா, அது கூடாததா, இந்த முறையில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல அப்போ தான் நுழையும். ஆனால் பேசிக்காக முதல்ல அடிப்படை பண்பு என்னன்னு கேட்டால், முதல்ல திஜாரத் பையோன் அப்படிங்கிறது ஹலால் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இஸ்லாமின் அடிப்படையில் ஹராமானது என்று நிரூபிக்கப்படாத வரையில் அனைத்து வகையான வணிகமும் அனுமதிக்கப்படும். இஸ்லாமுடைய சட்டங்கள் அடிப்படையில் ஒன்று இது ஹராமுன்னு ஆதாரங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டால்தான் அது ஹராமாகும். அது வரைக்கும் பொதுவாகவே எல்லா வியாபாரமும் ஹலால் அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதன் பொருள் ஒவ்வொரு வகை வணிகமும் வணிகத்தில் உள்ள அனைத்து வகையான நிபந்தனைகளும் ஹராமானவை என்று நிரூபிக்கப்பட்டால் தவிர மற்ற எதுவும் ஹராமாகாது. எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் அதனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய அதனுடைய இயல்பு, அது 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 எப்படி இயங்குது அல்லது என்ன விற்பனை செய்யப்படும், அந்த மாதிரி விஷயங்கள் அதில் உள்ள நுழைஞ்சு அது ஹராமுங்கிறதுக்கு உறுதியான சான்று வந்தால்தான் அது ஹராம். அது இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி பிரச்சனையை அறியாத வரைக்கும் அது நமக்கு ஹலாலானதாக இருக்கும். ஆனால் வணிகத்தில் மக்கள் பின்பற்றுவதற்கு இஸ்லாம் நிர்ணயித்த சில முன் நிபந்தனைகள் உள்ளன. முதல்ல ஷுரூத் இருக்குது. ஒரு வியாபாரத்தில் முதல்ல பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை அறிந்திருக்கணும். இந்த முன் நிபந்தனைகள் இல்லாத நிலையில் விற்பனை செல்லுபடியாகும் என கருத முடியாது. இந்த நிபந்தனைகள் இல்லாவிட்டால் ஒரு வியாபாரத்தில் அந்த வியாபாரம் செல்லுபடி ஆகாது. விற்பனையில் 2 வகையான நிபந்தனைகள் உள்ளன. இதை ஷேக் ஃபௌசான் மீன் ஃபிக்ஹில் முஅமலாத்தில் குறிப்பிட்றாங்க. அதாவது முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு கேட்டால் 2 வகையான நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் இருக்குது பிஸ்னஸில். முதலாவது விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகள், அதாவது அது செல்லுபடியாகும் வகையில் இருக்க வேண்டும். விற்பனையில் அத்தியாவசிய நிபந்தனைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு விற்பனை செய்யும்போது இது கட்டாயம் அத்தியாவசியம் எசென்சியலான ரூல்ஸ், அதாவது சட்டங்கள் அல்லது நிபந்தனைகள் இருக்குது. 2வது விற்பனையில் உள்ள நிபந்தனை. இது 2த்துக்கு வித்தியாசமாக அது 2ஐயும் இப்போ விளக்குறாங்க. முதலாவது விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விற்பனை ஆகுமானதாக இருக்க வேண்டும் என்றால் 7 நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும். முதல்ல ஒரு பிஸ்னஸ், ஒரு திஜாரத்து, ஒரு பை, அது ஹலால் அப்படிங்கிறதுக்கு 7 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதை உலமாக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது, வாங்குபவர் விற்பவர் 2 தரப்பும் இடையே ஒப்பந்தம் இருக்க வேண்டும். அவங்களுக்கு இடையே இதை நான் வாங்குறேன், இதை நீங்கள் கொடுக்குறீங்க, இதுதான் நமக்கிடையே ஒப்பந்தம், இதுதான் ரேட்டு, இதுதான் முடிஞ்சிருச்சு, டேர்ம்ஸ் தெளிவாக இருக்கணும். 2வது, ஒப்பந்தத்தில் நுழைபவர்கள், இந்த மாதிரி விற்பனையில் வாங்குவதில் நுழையக்கூடியவர்கள் ஒப்பந்தத்தின்படி நடக்க அனுமதிக்கப்படணும். அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு ஒரு அனுமதி இருக்கணும், அந்த பிஸ்னஸில் அனுமதி இருக்கணும். அந்த வகையில் விற்பனையாளர் கீழ்கண்டவாறு இருக்கக்கூடாது. விற்கிறவர் என்ன மாதிரி இருக்கக்கூடாதான்? நம்பர் 1, ஒரு அடிமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவரே வேற ஒரு எஜமானருக்கு அடிமையாக இருக்கார். இவருக்கு அனுமதி சில நேரத்தில் அவர் தரமாட்டார் இல்லையா? அப்போது இவர்கிட்ட இவர் ஒப்பந்தம் பண்ண முடியாமல் இருப்பார். ஏன்னா இவர் வேற ஒருத்தர் இருக்கிற ஒப்பந்தத்தின் காரணமாக இவருடைய ஒப்பந்தத்தின் பிடியை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் இவருடைய எஜமான்கிட்ட இருக்குது. புரியுதா? அப்போ அனுமதிங்கிறது இவர்கிட்ட நேரடியாக இல்லை. இதுதான் பிரச்சனையே இங்கே. சரியா? அப்போ இந்த விஷயத்தில் தெளிவு இருக்கணும். 2, பருவமடையாத சிறுவர். ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணுறான், ஒரு சின்ன பையன்கிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது. அவன் இன்னும் பருவமடையலை, அவனுக்கு பல விஷயங்களில் சின்ன பையன், அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டரோடு அவன் இருப்பான் சில சமயங்களில்.
அவனுக்கு இதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கலாம். அப்போ இந்த நேரத்தில் பருவமடையாத ஒரு சிறுவரிடம் வியாபார ஒப்பந்தம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களில் இந்த நிபந்தனை முக்கியமானது. வியாபாரத்தில் நுழையிறவங்க, அதாவது இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நுழையக்கூடியவங்க பருவமடையாத சிறுவராக இருக்கக்கூடாது. மூன்றாவது, புத்தி சுயாதீனம் அல்லது பகுத்தறிவு இது இல்லாத ஒரு பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது. நான் வியாபாரம் பண்ணுறேங்க, அந்த ரோட்டில் ஒருத்தன் பைத்தியக்காரன் போனால் அவன்கிட்ட வியாபாரம் பண்ணியிருக்கேன், அவன்கிட்ட ஒரு ஒப்பந்தம் எனக்கு நடந்திருக்குது, அவனே பைத்தியக்காரன். அவன் சுயநினைவே இல்லை. அவன் என்ன பேசுகிறான், என்ன சொல்கிறான், என்ன செய்வான் எதுவுமே தெரியாது. அப்போ அப்படி இருக்கிறவன்கிட்ட போய், பைத்தியக்காரன்ட்ட போய், புத்தி இல்லாதவன்கிட்ட போய், பிரிச்சறிய தன்மை இல்லாத ஒருத்தன்கிட்ட போய் வியாபாரங்கிற பேரில் ஒப்பந்தம் பண்ணக்கூடாது. அப்போ ஒப்பந்தத்தில் நுழையிறவங்க எப்படி இருக்குன்னு கேட்டால், அவங்க சுதந்திரமாக அறிவோடு சிந்திச்சு அவங்களும் சுதந்திரமாக இயங்குறதுக்கு அனுமதி இருக்கணும். அதனால அடிமைக்கு அனுமதி இருக்காது, சுதந்திரம் இல்லை. சின்ன பையனுக்கு நாளைக்கு அவன்கிட்ட ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு வியாபார பரிவர்த்தனைக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு வச்சுங்க, கடைசியில் அவங்க அத்தா வருவார், ஏங்க சின்ன பையன்கிட்ட போய் இன்னும் பேசியிருக்கீங்க, என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு அவன்கிட்ட போய் நீங்கள் அவன் என்னமோ ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான், யார் நீங்கள்? அவனே என் கட்டுப்பாட்டில் இருக்கிறவன், என் பையன், அவன்கிட்ட என்ன ஒப்பந்தம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தை என்ன சொல்லுவார், அவன்கிட்ட ஏதோ அவன் வாக்குறுதி கொடுத்து அவன் காப்பாற்றலைன்னு அவன் ஓடி போயிடுவான். கடைசியில் நாம் அவனை தேடிக்கிட்டு அவன் எங்கடான்னு அவனை தேடிட்டு போனோன்னா அவங்க அப்பா சொல்லுவார், என்னை கேட்டா பண்ணீங்க, என் மகன்கிட்ட என்னை கேட்டா பண்ணீங்கன்னு சொல்லுவார். ஏன்னா அவன் சின்ன பையன். பருவம் அடையாத சிறுவர்களிடம் வியாபார ஒப்பந்தங்கள்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரெண்டாவது நிபந்தனைன்னு கேட்டால், ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தில் நடக்க அனுமதி இருக்க வேண்டுங்கிறது. அனுமதி அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம அவங்கள்ட்ட பண்ணக்கூடாது. சில நேரத்தில் ஒரு பெண்ணே இருக்கிறாங்க, சரியா, அவங்கள்ட்ட ஒரு வியாபார ரீதியான ஒப்பந்தம் பண்ணுறோன்னா முதல்ல அவங்க புருஷன் தான் மெயினான அதிகாரி அவர். அப்போ அந்த பெண்ணிடம் சில கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அந்த பெண்ணு எதுவுமே பதிலே சொல்லலை அப்படின்னா கடைசியில் யார் அந்த பெண்ணுக்கு பொறுப்புதாரி? கணவர்கிட்ட போய் நின்றா அப்போ என்ன சொல்லுவார் அவர்? என் மனைவி என் பொண்டாட்டிட்டு அது நீங்கள் கொடுத்தீங்க வாங்கினீங்க என்கிட்ட அதை கேட்டிங்களான்னு கேட்பார் அவர். அவன் என்ன செய்வா? கணவருக்கு பின்னாடி போய் நின்றுக்குவா, ஏங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு நின்றுக்குவா. அப்போ இந்த மாதிரி யதார்த்தம், இது ஒரு புரிதல். அது என்னன்னு கேட்டால், ஒப்பந்தம் பண்ணுறீங்கன்னா அதிகாரம் உள்ள அல்லது அதற்கான பிடி இருக்க சுதந்திரம் இருக்கக்கூடியவட்ட தான் வியாபாரம் பண்ணணுமே தவிர யார்கிட்டயோ பண்ணிட்டு கடைசியில் போச்சு லொல்லக்கண்ணான்னு போச்சுன்னு சொல்லி. இப்போ சில நேரத்தில் இந்த வியாபாரங்கள்னு சொல்லிடுச்சு, அதாவது பொதுவாக இதில் ஏமாறுறது, இந்த பணம் வசூல் பண்ணி ஏதோ சீட்டு அது ஏதோ புதுசாக பண்ணிட்டு எப்போவுமே மக்கள் திடீர்னு காணா போய் ஒருத்தன் எல்லாம் காணா போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. எங்க திடீர்னு அந்த இடத்துக்கு போனேன், அந்த அட்ரஸை போட்டிருந்தாலும் பாருங்க, ட்ரெஸ்ஸில் யாருமே இல்லை, கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் வந்திருந்தாங்க, ஆஃபீஸ் திறந்து வச்சா வியாபாரம் பண்ணி இது பண்ணாங்க, ஏதோ பணம் வசூல் பண்ணாங்க, என்னென்னோ பண்ணாங்க, கடைசியில் காணா போயிட்டாங்க. அப்போ இது என்ன விஷயம்னு கேட்டால், அவன் தப்பிச்சு ஓடிட்டான். முதல்ல அவனை பிடிக்கிற அளவுக்கு அரசின் மூலமாக அவனை பிடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு நிபந்தனை இல்லாத, அதாவது உத்தரவாதம் இல்லாத ஒரு வியாபாரத்தில் எவனோ ஒருத்தன்ட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடுறது, இந்த மாதிரி ஒரு நிலைமைலாம் வர்றது. 3, விற்கப்படுவது அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, என்ன பொருளை விற்கிறீங்களோ, அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு சேவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஹராமானதையோ அல்லது வாங்குவோருக்கு எந்த பயனும் இல்லாததையோ விற்க அனுமதி இல்லை. ஹராமானது விற்கக்கூடாது, எந்த பயனுமே இல்லாத ஒன்றையும் விற்கக்கூடாது. அப்போ இதுவும் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. 4, விற்பனையாளர் சொத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும். இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். ஒரு பொருளை ஒருத்தர் விற்கிறான்னா அவர் தன்னுடைய பொருளாக அதை உரிமையாக்கி கொண்டிருக்கணும், மாலிக்கி அவருக்கு இருக்கணும், அல்லது அதை விற்க உரிமையாளர் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லைன்னா இவர் உரிமையாளர் அல்ல, ஆனால் உரிமையாளர் இவருக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். சில நேரத்தை சொல்கிறாங்களா, பவர் கொடுத்துருக்குது, நிலம் இந்த மாதிரி விற்கிற பவர் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவர்கிட்ட தான் அந்த பவர் இருக்கும். அவர் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இல்லை, அவர் வேற ஒரு ஊரில் வேறு நாட்டில் கூட இருப்பார், ஆனால் இவர்கிட்ட தான் கடைசியில் போய் நிற்கணுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி பவர் கொடுக்கப்பட்டது. அது ஒரு கடையாக இருந்தாலும் அந்த கடையில் உள்ள பொருள் எல்லாமே ஓனருக்கு சொந்தம், ஏன்னா அவர் தான் முதலீடு போட்டிருக்க எல்லாம். ஆனால் அங்கே இருக்கிற நம்ம கேஷியர்கிட்ட அல்லது மேனேஜர்கிட்ட அல்லது சேல்ஸ் பர்சன்ட்ட நம்ம பொருளை வாங்குகிறோம், காசு அவர்கிட்டையும் கொடுக்குறோம். அப்போ அது கூடாதா? இல்லை, என்கிட்ட அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், போய் உட்காந்து சாப்பிட்றோம், சர்வர் தான் பில்லை கொண்டு வர்றாரு, அவர் தான் சாப்பாடையும் வச்சார், எல்லாம் வச்சார், பில்லை கொண்டு வர்றாரு, பில்லுக்கு நம்ம பே பண்ணுறோம், சர்வர் கையில் பணத்தை கொடுக்குறோம்.
அப்போ பொருள் உண்மையிலே சொந்தமாக அவருக்குன்னா இல்லை, ஆனால் அதிகாரம் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஊழியர், அந்த ஹோட்டல் ஓனருக்கு இவர் தான் பதில் சொல்லணும், இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவர் அனுமதி கொடுத்துருக்கு. அதனால தான் இவரே வந்து வாங்குறாரு, வசூல் பண்ணுறாரு, கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாரு, சில்லறை கொண்டு வந்து தர்றாரு. நம்ம விரும்பினா அவருக்கு ஒரு டிப்ஸ் 5 ரூபா 10 ரூபா நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்போ இது எல்லாமே இந்த யதார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு சொத்தின், அதாவது விற்பனையாளர் அந்த சொத்துக்கு அந்த பொருளுக்கு உரிமையாளராக இருக்க வேண்டும். விற்பனையின் போது ஒரு நபர் வைத்திருக்காத அல்லது அவருக்கு சொந்தம் இல்லாததை விற்கக்கூடாது. இது அதில் அடிப்படையான சட்டம். 5வது, விற்பவர் வாங்குபவரிடம் பொருளை ஒப்படைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது 5வது நிபந்தனை. இவர் பொருளை விற்கிறாரு, வாங்குறவருக்கு அது ஒப்படைக்கிற அளவுக்கு இருக்கணுங்க, ஒப்படைக்கப்படணும். பொருள் எளிதில் பெற முடியாத, நல்லா கவனிங்க, பொருளை அந்த குறிப்பிட்ட அந்த கேட்டவருக்கு அவர் என்ன கேட்டாரோ அந்த பொருளை சீக்கிரம் அது ரொம்ப ஈஸியாக பெறவே முடியாது, அல்லது ஒருவரின் உடனடி பிடியில் இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்பாட்டில் இவருக்கு இந்த பொருள் பிடி இருக்குது, தான் வச்சிருக்கார், தான் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அத்தகைய பொருளை வழங்குவது அல்லது ஒப்படைப்பது நிச்சயமற்றதாக இருக்கலாம். இதில் ஒரு பிரச்சனை வரலாம், கேரண்டி இல்லை. என்னங்க கேரண்டி இல்லைங்க, கிடைக்குமா கிடைக்காத எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேச்சில் அதுக்கு ஒரு ஒப்பந்தம், கேரண்டியே இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு வியாபாரத்துக்கு அதுக்கு ஒப்பந்தம், அதுக்கு பணத்தை நான் கொடுக்குறேன், இதுக்கு ரேட்டு, அது பிரச்சனை. இது எங்கே போய் முடியுனே தெரியாது, அது நடக்குமா நடக்காது. இந்த மாதிரி நிச்சயமற்ற நிலை ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடாது. நிச்சயமான நிலை இருக்கணும். வானத்தில் இருக்கும் பறவையை தனது பிடியில் பிடித்து வைக்கும் வரை அதை விற்க அனுமதி இல்லை. அதனால தான் உலமாக்கள் சொன்னாங்க, ஒருத்தர் வானத்தில் பறவையை காட்டுறாரு, இந்த பறவையை நான் உங்களுக்கு வந்து பிடிச்சு கொடுக்குறேங்க, பிஸ்னஸ், நாம் வந்து உங்களுக்கு இந்த புறாவை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எங்கங்க அதான் காட்டுறேன், மேலே பாருங்கள் என்னங்க பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அதை பிடிச்சு கொடுக்குறது என் வேலை, சரி எவ்வளோ சொல்கிறீங்க? அப்படி இல்லை, பிடிச்சு கையில் கொடுத்துட்டு இப்போ ரேட்டு சொல்லுங்கள். இதுதான் குளத்தை காட்டி, மீன் இதுக்குள்ளே நிறைய இருக்குதுங்க, இந்த மீன் உங்களுக்கு தான், எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன். எவ்வளோ பிடிச்சி கொடுப்பீங்க? எவ்வளோ மீன் இருக்குது தண்ணியில், எல்லாம் உள்ளே எவ்வளோ மீன் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் 50,000 ரூபா கொடுங்க, இந்த குளத்தில் இவ்வளோ பெரிய குளத்தில் இருக்கிற எல்லா மீனும் உங்களுக்கு கொடுக்குறேன். அது முதல்ல 50,000 ரூபா மதிப்புள்ளது தானா, அல்லது 20,000 தான் அந்த குளத்து மீன் தேருமா, யாருக்கு தெரியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலை இருந்துச்சுன்னா அந்த வியாபாரம் அப்போ அது ஹலால் ஆகாது. முதல்ல தெளிவு பெறணும், அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். இது ஒரு முக்கியமான நிபந்தனை. 6வது, பொருளை பற்றி 2 தரப்பினருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். விற்கிறவர் வாங்குறவர் 2 பேருக்கும் பொருளை பற்றி தெரியணும். பொருளை வாங்குபவர் அந்த பொருளை தனது கண்ணால் பார்க்க வேண்டும், அல்லது அதன் ஒரு பகுதியோ அல்லது அது முழுவதுமோ மக்களுக்கு தெரிந்ததாகவும் அந்த பொருளை பற்றி விளக்கம் தெளிவாக தெரிந்ததாக இருக்க வேண்டும். சரி, கண்ணால் பார்க்க முடியல, சரியா, சரி இந்தாங்க இதோட ஃபோட்டோ எல்லாம் காட்டுறோம், சரி ஃபோட்டோ பார்த்தாச்சு தான், ஆனால் இந்த பொருளுடைய நேச்சரு என்னன்னு தெரியல, ஃபோட்டோ மட்டும் என்ன, சரி மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்கலாம், சரி அங்கே பார்க்கலாம், சரி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க, நம்ம ஏரியாவிலே ஒரு ஷோரூம் இருக்குது, இந்த பொருள் அங்கேயும் விற்கிறாங்க, சரி அங்கே போய் பொருளையாவது பார்த்துட்டு வரலாமா, உண்மையில் இதை வாங்கலாமா இல்லையா, சரி இவர் செகண்ட் ஹேண்டில் தான் கொடுக்குறாரு, இது என்ன நிலையில் இருக்குது, எதுவுமே தெரியாமல் வியாபாரத்துக்கு ஒப்பந்தம் பண்ணுறது, பேசுறது, ரேட் பேசுறது, இதுவும் கூடாது. அப்போது பொருளை கண்ணால் பார்த்தோ அல்லது வேறு வழிகள் அறிந்தோ அல்லது அதனுடைய விவரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் இந்த பொருளுடைய தன்மை, இப்படித்தான் இந்த பொருள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வேண்டும். அதாவது அந்த பொருள் இன்னதுதான் என்றும் அது இன்னென்ன காரியத்திற்கு பயன்படும் என்றும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். விற்கிறவனும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், இதுக்கு தான் இந்த பொருள், இப்படி தான் இதை பயன்படுத்தணும், இதுக்கு தான் இந்த பொருள் வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வாங்குறவருக்கும் சொல்லிடணும், இந்த பொருளை இப்படித்தாங்க பயன்படுது, இதுக்கு தாங்க கொடுக்கறது அப்படிங்கிறதும் தெரியணும். இந்த 2மே அங்கே தேவை. அது போன்றே அதன் அளவும் தெளிவாக தெரிய வேண்டும். ஃபோட்டோவில் ஒன்று காட்டுறது, கடைசியில் ஆர்டர் போட்டேங்க வந்து இறங்குச்சுங்க, அப்படி ஃபோட்டோவை பார்த்தேன், வீடியோவை பார்த்தேன், அப்படி இருந்துச்சு, பார்த்தா இத்துணுங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அது ஃபோட்டோவில் பார்த்தா அப்படியே ஒரு பிரம்ம இருந்துச்சு, ஆனால் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா கொரியரை பார்த்தோன்னு என்ன கொரியர் இத்துணுன்னு இருக்குது அப்படின்னா, ஆமாம் நீங்கள் ஆர்டர் போடுங்க, உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது என்ன இத்துணுன்னு இருக்குது, பேக்கெட்டில் போடுற மாதிரி காட்டுறப்ப என்னோ பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டினானுங்க அப்படின்னு.
பார்த்தீங்களா? அப்போ இது பித்தலாட்டம். அந்த பொருளுடைய சைஸு என்ன அது எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது. அதனால தான் வாங்குறவர் ஏமாந்து வாங்கிடுறாரு. அதனுடைய அளவும் தெரிந்திருக்க வேண்டும். அதன் விவரக்குறிப்புகள் தெளிவாக அறியப்பட வேண்டும். அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ், அதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஒரு உணவுப் பொருள் அதோடைய இன்க்ரீடியன்ஸ், சரியா? அதோடைய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, சரி என்னமோ உணவுப் பொருள், அது என்னதான் இன்க்ரீடியன்ஸு, அது என்னென்ன கலக்கிறாங்க, சரி மருந்து, அந்த மருந்தில் அந்த மருந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன இது பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒருத்தர் தான் விற்கிறேன்னு சொல்கிற ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும். என்ன பொருள், என்ன இன்க்ரீடியன்ஸ் கலந்துக்கிறாங்க பாருங்கள். இஸ்லாம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ நம்முடைய வியாபாரத்துடைய ஷுரூத், அந்த நிபந்தனைகள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு முஸ்லீம் ஏதோ ஒன்று நான் விற்றேன், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஏன்? அவருக்கு தெரியும், இவனுக்கு சட்டப்படி அவர் செய்திருந்தா என்ன செய்வார், இந்த பொருள் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது, அது உண்மையிலே உணவுப் பொருள்லாம் நல்ல நன்மையானது தானா அல்லது தீமையானதா அல்லது ஒரு போதைப் பொருளா, அது கஞ்சாவா என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா அவர் தெரிஞ்சுக்க மாட்டார். இல்லை இதில் ஏதோ எனக்கு சந்தேகம் இருக்குது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், முடிஞ்சு போச்சு. அவர் அல்லாஹ் பாதுகாத்துருவான். இல்லைன்னா தேவையில்லாமல் நான் நினச்சி பண்ணிட்டு இருந்ததுங்க, கடைசியில் பார்த்தா தாங்க இது நான் இதைத்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அது இப்படி மாறி போச்சுங்கிறது எனக்கே தெரியாது, அப்படிங்கிற நிலை இருக்காது. ஆகவே ஒரு முஸ்லீம் வியாபாரம் செய்கிறாருன்னா அவருக்கு இந்த அறிவு, அடிப்படை அறிவு தேவை. அவர் ஏமாறாமல் இருக்கணுங்கிறதுக்கான இந்த நிபந்தனைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவர் ஏமாந்தாருன்னா பலர் அவர்கிட்ட ஏமாறுவாங்க. ஏன்னு கேட்டால் அவரே தெரியாமல் ஏமாத்தணும் நோக்கம் இல்லாவிட்டாலும் இவர் சொல்கிற வார்த்தையை நம்பி பலரும் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க, தரமற்றதை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. தெரியாத அல்லது அதன் அளவீடு அல்லது விளக்கம் தெரியாத அல்லது குறிப்பிடப்படாத ஒன்றை விற்க அனுமதிக்கப்படாது. ஒரு பிஸ்னஸ் உடைய மாடல்லையே இது எங்கே போய் முடியுது, இது எப்படி நடக்குது, அல்ல ஒரு பொருள், இந்த பொருளை எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, எதுலேருந்து ரா மெட்டீரியல் என்ன, எது பேசிக் தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாமல் ஒன்றை பண்ணி கடைசியில் பார்த்தா அது இவ்வளோ அபாயமான ஒரு பொருள், இது ஒரு தப்பு அப்படிங்கிற பின்னாடி தெரிய வந்த நிலையில் ஒரு முஸ்லீம் சிக்கக்கூடாது. ஆகவே இது ஒரு அடிப்படை நிபந்தனை. என்ன? பொருளை பற்றி ரெண்டு தரப்புக்கும், இது வாங்குறவராக இருந்தாலும் விற்பவராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே தெரிந்திருக்கணுங்கிற நிபந்தனை இருக்குது மார்க்கத்தில். 7வது, விலை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். விலை தெளிவாக வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு சர்வீஸே இருக்கட்டும் அல்லது ஒருத்தட்ட ஒரு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கே ஒரு ஐடியா இருக்காது, நாம் ஒரு நல்ல எண்ணத்தில் வச்சுக்குவோம். அது கடைசியில் அவர் சொல்லுவார், பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு. கடைசியில் அவர் சொல்லுவார், அவருடைய உழைப்புக்கும் இதுதான் கூலின்னு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, இது என்ன ஆன வேலை குதிரை வேலை சொல்கிறீங்க, இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்றோம். அப்படின்னா அவருக்கு டென்ஷன் ஆகிடும். ஏங்க நான் செய்ததுக்கு தான் கூலி கேட்குறேன், கொடுங்க. இதை முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. அவர் கேட்பார், நீங்கள் முன்னாடி கேட்டிருக்கணும்ல அப்படிவார். இந்த மோதல் ஏன் வருது? பிரச்சனை என்னென்னா, இந்த 7வது நிபந்தனை, விலை தெளிவாக தெரிய வேண்டும். சரியா? அல்லது அது தெரிவதற்கான வழிவகையில் நமக்கு அறிவும் இருக்கணும். இந்த வேலைக்கு இதுதான் கூலி, இப்படி தான், அது ஒரு தெளிவு நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கணும். சரியா? மற்றவங்கள்ட்ட கேட்கலாம் அல்லது அவர்கிட்ட கேட்கலாம். இங்கே பாருங்கள், இது சிபி இங்கே இப்போ ஏசி மாட்ட போகிறீங்க, இதை எனக்கு மாட்டி இன்ஸ்டலேஷன் எல்லாம் பண்ணி பக்காவாக கொடுக்க போகிறீங்கன்னா இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஏங்க நான் 1500 வாங்குறேங்க. சரி, இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாத, ஓகே பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு அதிகமாக சொல்கிறீங்களேங்க, ஏன் இவ்வளோ அதிகமாக கேட்குறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியதானே. அப்போ அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவருக்கும் தேவை இருக்குது. இப்போ அவர் என்ன இந்த வாய்ப்பை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன் நான் 1500 வாங்குறேன்னா இதுன்னு காரணம், இது நான் செய்வேன், அதுவும் உங்கள் இடத்துல செய்யறதுக்கு இந்த மாதிரி எனக்கு சில சிக்கல்கள் இருக்குது, அதை நான் செய்யணும், அதுக்கு நேரம் நிறைய எனக்கு எடுக்கும், அதனால தான் நான் 1500 கேட்குறேன். இது கிளாரிட்டி வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போது விருப்பம் அந்த வீட்டுக்காரருக்கு விட்டாச்சு, அவர் முடிவு செய்ய வேண்டியது தான். 1500 கொடுத்து வேலையை வாங்கிக்கிறதா அல்லது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வேறு யாரையா தேடி இதே வேலையை இன்னொருத்தர் 1100 பண்ணுவாரா, 200 பண்ணுவாரா அப்படிங்க பார்த்துக்கிறதா, இது எல்லாம் அவருடைய முடிவு. அப்போ அவர் முடிவு செய்வார், சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. இல்லைனா சரி யோசிப்பாங்க, 1500 நம்ம கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கிறோம், ஒன்றும் பரவாயில்ல, சரி கொடுத்துருங்க. இல்லை அவர் கொஞ்சம் இறங்கி வரார், சீக்கிரம் ஒரு 200 கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி தெளிவாக நிர்ணயித்துட்டோம் பாருங்க, கிளியர். இந்த நிர்ணயம் இல்லைன்னா குழப்பம்தான். கடைசியில் பின்னாடி மனசு சங்கடம். என்னங்க நான் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, நானும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் இப்போ கூட கேட்குறீங்களே. அப்போ அந்த கூட கேட்குறதுங்கிறதுல கூட சில விஷயங்களில் தெளிவு தேவை.
அந்த விலையை முடிவு செய்வதற்கு ஒரு சர்வீஸில் ஒரு பொருளை விற்கிறதுல ஒரு விலையையோ இல்லை சர்வீஸுக்கான கூலியையோ நிர்ணயம் செய்யறதுலையும் ஒரு புரிதல் தேவை. சில நேரத்தில் சில வேலைகளை அவங்க சொன்ன கூலி அதை தாண்டி அது பல பிரச்சனைகள் மூலமாக அவங்களுக்கு டைம் அதிகரித்து வேலை நிறைய வச்சு அதிகரிச்சிருக்கும். அவங்க நினச்சிருப்பாங்க இது சின்னது, ஒரு டேப் போடுறது தான் வந்திருப்பார் ஒருத்தர். என்ன, ஒரு வீட்டில் தண்ணி ஒழுதுகிட்டே இருக்குது, புது டேப் வாங்கி மாட்டி விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வருவார், டேப் போடணுங்க 100 ரூபாங்க அப்படின்னு இருப்பாருன்னு வச்சுங்களேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேப் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார், வாங்கினார், வந்து போடலான்னு சொல்லிட்டு இதை எடுத்து ஸ்பானர் எடுத்து இப்படி வச்சு இது பண்ணுவேன். பட்டக்குன்னு உடஞ்சி போயிருக்கும். அது ஏற்கனவே துரு பிடிச்சி போய் ஏதோ சம்திங் அதில் ப்ராப்ளம் இருக்கும். அவருக்கும் அதை பற்றி உடனே உணர முடியாமல் தெரியாமல் இருக்கும். கடைசியில் அது பல வேலைகளை வைக்கும். இப்போ அவர் அதில் வேறு சில சிக்கலை சரி செய்யறதுக்கு அங்கே உடச்சி அங்கே சரி பண்ணி அங்கே ஓட்டை எடுத்து அதில் இதை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து இவர் நினச்சது அப்படி திருவி விட்டு இப்படி கரெக்டாக மாட்டி கரெக்டாக டைட் பண்ணி அதுக்கு தேவையானது இதெல்லாம் அந்த பசையெல்லாம் போட்டு கரெக்டாக எல்லாம் பக்காவாக செய்யறதுக்கு அதுக்கு 100 ரூபா போதுன்னு தான் நினச்சிட்டு 100 ரூபா சொல்லியிருப்பார். ஆனால் அது இப்படி ஒரு தலைவலி இழுத்து விடுன்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். இவெல்லாம் பண்ணிடுவார். பண்ணி முடித்த பிறகு ரொம்ப இழுத்துருச்சுங்க, இது நான் நினச்ச மாதிரி இல்லை, வேலை 300 ரூபா கொடுங்க அப்படின்பார். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு தான் ஒரு புரிதல் வேணும். அவர் எதுக்கு நிர்ணயித்தாரோ அதுக்கானது வேற, இப்போ வேலை நடந்தது வேற. அப்போ அதுக்கான கூலி தான் இவர் கேட்குறாருன்னா உண்மையிலே 300 ரூபா ஓகே அப்படின்னா 300 ரூபா கொடுத்துடலாம். இல்லைங்க சரிங்க எனக்கும் சிரமமாக போச்சு தான், கொஞ்சம் 50 ரூபா கம்மி பண்ணிங்க, சரி 250 ரூபா கொடுங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த விலை நிர்ணயங்கிறது சில சமயங்கள் பின்னாடியே நிர்ணயிக்க வேண்டிய தேவை வந்தாலும் இதில் விற்போர் வாங்க 2 பேருக்கும் இடையே புரிந்துணர்வு தேவை. அதில் பறக்கத்தெல்லாம் செய்வான். ஒரு பொருளை ஒருத்தட்ட விலை பேசுகிறோம், நான் 3 நாளைக்கு பிறகு வாங்கிக்கிறேன், 5 நாளைக்கு பிறகு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். விலையும் பேசியாச்சு, சரியா? 5 நாளைக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த பக்கம் போன உடனே அதே பொருளுக்கு நாம் இங்கே விலை பேசியது தவறு. அதாவது இது அதிகம், உண்மையிலே அந்த பொருள் அவ்வளவு ரேட்டும் இல்லை, அந்த மதிப்பும் இல்லை, அது கம்மி தான் அப்படின்னு பின்னாடி தெரிய வருது. நான் 3 நாளில் 5 நாளில் உங்கள்கிட்ட அந்த பொருளை வாங்கிக்கிறேன்னு சொன்னோம். இப்போ சிக்கலாக போச்சு. இப்போ அவர் 3 நாள் 5 நாளுக்கு பிறகு பொருளை வாங்கிக்குவார். அந்த பணத்தை ஈவன் ஒரு முன் பணமே கூட கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த மாதிரி டைமில் ஒரு சிக்கல், என்ன செய்ய? இல்லாட்டி சில நேரத்தில் வீட்டுக்கு வாடகைக்கு தேவைன்னு சொல்லிட்டு தேடி போய் ஒரு வீடு பார்த்து வாடகை ஒரு வாடகைலாம் பேசி டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் அவரும் வீட்டுக்காரும் இனிமேல் யார்ட்டையும் அட்வான்ஸ் வாங்க மாட்டார், இனி யார்ட்டையும் சொல்லவும் மாட்டார். இந்த மாதிரி வீடு காலியாக இருக்குது வேணா வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டார். ஒப்பந்தம் பண்ணியாச்சு. அதான் அட்வான்ஸ் கொடுக்கறத கொண்டு டோக்கன் அட்வான்ஸ் கூட ஒப்பந்தம் பண்ணியாச்சு. போன பிறகு ஒரு 4 நாளைக்கு பிறகு இல்லை 1 வாரத்துக்கு பிறகு இவங்க வர்றதுக்கு முன்னாடி சில நாளுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சிக்கல் வருது. அந்த வீட்டுக்கு போக முடியல. அதுக்கு காரணம் வேறு காரணங்கள், மனைவிக்கு பிடிக்கல அல்லது அம்மாவுக்கு பிடிக்கல அல்லது அந்த வீட்டில் ரொம்ப வெக்கையாக இருக்குமா, காத்தோட்டங்களும் இல்லை, அல்லது இது வரைக்கும் நமக்கு தெரியல, இப்போ தான் அங்கே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. அங்கே சம்ப் இருக்குது, சம்பில் தண்ணி கொஞ்சம் தான் பிடிக்கும், நம்ம தேவையான அளவுக்கு சம்பை தண்ணி நிரப்பி வச்சுக்கணும், ஏன்னா சம்பு ரொம்ப சின்ன சம்பு, அதில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்போ என்ன செய்ய? அப்போ இப்போ விற்பவர் வாங்குவோர் 2 பேருக்கு இடையான புரிந்துணர்வு தான் இதுக்கான பதில். எனக்கு தெரியாமல் போச்சுங்க, நீங்களும் தப்பாக எடுத்துக்கணும், பொறுத்து கொள்ளுங்க. நான் இந்த பொருளை உங்கள்கிட்ட இவ்வளோ விலை பேசினேன், ஆனால் நான் இந்த பொருளை வெளியில் வாங்க வேண்டிய தேவையில் இருக்கிறேன், எனக்கு என்னால் இந்த அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இல்லை, ஏன்னா ஒன்று நீங்களே எனக்கு குறைச்சி கொடுங்க, என்ன அவர்கிட்ட சொல்லணும், நீங்களே எனக்கு குறைச்சி தர முடியுமா, இந்த பொருளை மற்றவங்க அந்த ரேட் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படாமல் குறைச்சி கொடுத்தீங்கன்னா எனக்கு லாபகரமாக இருக்கும், இதை கொஞ்சம் நீங்கள் நன்மை ஆதரவு வச்சு யோசிங்க. இல்லை அப்படின்னா என்னால் அந்த பொருளை வாங்க முடியல, எனக்கு நான் கொடுத்த பணத்தை கொடுக்க முடியுமா, அவர் சண்டை பிடிக்கிறாருன்னு வைங்களேன். அப்போ சமாதானத்திற்கு எது வழியோ அதன் பக்கம் போகலாம். இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கான நிபந்தனையிலே முன்னாடி சொல்லிடணும். சொல்லப்போனால் பின்னாடி எனக்கு செட் ஆகலைன்னா நான் இதை ஒப்பந்தத்தை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், அப்போ நீங்கள் எதுவும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டா அது நிபந்தனை இட்ட ஒப்பந்தம். நிபந்தனை இல்லாமல் செய்த பிறகு அவரை இதை நம்பிக்கொண்டிருந்து பிறகு அவர் வருத்தப்படுற நிலை வரும்போது அந்த வருத்தத்தை சரி கட்டுவதற்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம்.
உதாரணத்துக்கு சரி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு, ஏங்க உங்களை நம்பி நான் மற்றவங்களுக்கு நிறைய என்கிட்ட கேட்டவங்கள்ட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, சரி டோக்கன் அட்வான்ஸில் இந்த மாதிரி நடந்ததுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மறைமுக நஷ்டம் வந்திருக்குது, நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வேணால் எடுத்துக்கங்க. சரி 1000 ரூபா கொடுத்தேன், சரி நடந்துருச்சு, சரி விடுங்க, நீங்கள் ஒரு 200 ரூபா எடுத்துகிட்டே கொடுங்க, இல்லை ஒரு 300 ரூபா எடுத்துகிட்டே கொடுங்க. சில நேரத்தில் நம்ம இப்படி இறங்கி வர்றதே அவங்களே அது பெரு மனசு கூட இது பண்ணிடுவாங்க. சரி பரவாயில்ல போங்க, சரி உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி திடீர்னு உங்களுக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல சரி விடுங்க, அந்த டோக்கன் அட்வான்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஏற்படுத்துறதுக்கு காரணம் வந்து முக்கியம். அதுக்கு முதல்ல தெளிவு வந்து பேசும்போதே விலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். விற்பனையின் போது விலை தெரிந்திருக்க வேண்டும், தீர்மானிக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். தெரியாத விலையில் எதையாவது விற்க அனுமதி இல்லை. முதல்ல விலையும் தெரியாத நிலையில் ஒரு பொருளை விற்கவும் கூடாது. அப்படி அதாவது விலை பேசப்படாமல் ஒரு பொருள் விற்கிறதே கூடாது. என்ன விலைனே தெரியாது, நான் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர விலை சொல்கிறேன் சொன்னால் வாங்கணும். என்ன சார் ஏங்க நீங்கள் என்னமோ உங்களுக்கு அப்போ விலை தெரியலன்னு சொன்னீங்க, நான் முதல்ல வாங்கிடக்கூடாது, வாங்கிட்டேன், இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் சொல்கிற விலை எனக்கு வந்து இது செட் ஆகலையே, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணேன்? அப்போ 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நிபந்தனைகளை இவங்க பின்பற்றலை அப்படிங்கிறது இங்கே கருத்து. அப்போ இந்த விஷயங்களை தான் விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஷுரூத்துகள் வந்து கட்டாயமானவை. அதாவது ஒரு விற்பனை ஆகுமானதாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும்னா இந்த 7 நிபந்தனைகள் இதிலே அடங்கும். முதலாவது, வாங்குபவர் கொடுப்பவர் 2 தரப்புக்கு ஒப்பந்தம் இருக்க வேண்டும். 2வது, ஒப்பந்தத்தில் நுழையிறவங்க சுதந்திரம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும், அடிமையாகவோ சின்ன பையனாகவோ அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களாகவோ இருக்கக்கூடாது. 3வது, விற்கப்படுகிற அந்த பொருள் அனுமதிக்கப்பட்ட ஹலாலானதாக இருக்க வேண்டும். 4வது, விற்கிறவர் அந்த பொருளுக்கு சொந்தக்காரராக உரிமையாளராக இருக்க வேண்டும் அல்லது அவரால் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் அதை விற்க வேண்டும். 5வது, விற்பவர் வாங்குவரிடம் பொருளை ஒப்படைக்கக்கூடிய நிலை அங்கே இருக்க வேண்டும். பொருள் கையில் இல்லை, அது எங்கேயோ இருக்குது, நான் எப்போ ஒப்படைப்பேன்னு தெரியாது, வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது, காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்குது, தண்ணிக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு பொருளை விற்ற முடியாது. 6வது, பொருளை பற்றி 2 தரப்பும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த பொருள் என்னன்னே தெரியாமல் விற்றேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நான் விற்றேன், அது கழுத விட்டேன்னு பிறகுதான் தெரிஞ்சிச்சுன்னா விற்பனை செய்யக்கூடாது. சரியா, நல்லா ஜரிகையை போட்டு நல்லா இருந்துச்சுங்க, அப்புறம் தான் தெரியுது அது கழுத விட்ட, அது ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? சில நேரத்தில் அதனுடைய விளைவு என்ன? அப்போது ஒருத்தர் வாங்கினவர் கடுமையாக கோவப்படுவார், எதையோ ஒன்று கொடுத்துட்டு எனக்கு வித்துட்டேன்னு நீ சொல்லிட்டு காசை வாங்கிட்டியா அப்படின்னு அவர் கேட்பார். 7வது, விலை தெரிந்திருக்க வேண்டும், விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறதும் இதில் இந்த 7 நிபந்தனைகளை விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகளாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததில் விற்பனையில் உள்ள நிபந்தனைகள் என்ன, விற்பவர் அல்லது வாங்குபவர் அல்லது 2 பேருக்கும் நிர்ணயிக்கப்படுகிற சில நிபந்தனைகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.